அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிதான கிருபையினாலே இம்மாதத்தின் இறுதி வாரத்திலே காணொளி காட்சியின் மூலமாக ஆராதனையில் பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி திருத்துவ ஞாயிறாக அனுசரிக்கின்றோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஜெபம் செய்வோம். மகத்துவம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, திருத்துவமாக செயல்படுகிறவரே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தராய், இன்றும் வல்ல பெரிய காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் எண்ணி பார்த்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேடி எங்களை நேசத்தின் மூலமாக மனித சாயலாக இவ்வுலகத்திலே வந்து எங்களுக்காக மரித்து உயிர்த்தவரே நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு உடன் இருக்கும்படியாக ஆவியானவராக விண்ணை விட்டு மண்ணுலகத்தில் எங்களோடு கூட நிரந்தரமாய் தங்கியிருப்பதற்காக, எங்களுடைய உள்ளத்திலே வாசம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மூவொருவராகிய உம்மை இந்த வாரத்தில் இந்த நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க, கதாவே இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய வழிநடத்துதலை நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை அளிக்கணுமாவுடன் நாங்கள் செபிக்கிறோம். ஆட்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, கடந்த 4 வாரங்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். கடந்த நாட்கெல்லாம் பாதுகாத்த ஆண்டவரை நாம் துதிக்கும்படியாக துதித்து பாடிட பாத்திரமே என்ற பாடலை உற்சாகத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட நாம் யாவரும் சேர்ந்து நாம் பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. ஆற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஏந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. ஆற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெய நமக்கேந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. ஆற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்நாளுக்குரிய சுருக்க ஜபம். ஜபம். மாட்சிமை நிறைந்த திருத்துவ தேவனே, உம்மில் நாங்கள் காண்கின்ற காணாத அனைத்தையும் படைத்த சிருஷ்டிகரை அறிகிறோம். சமீபத்திற்கும் தூரத்திற்கும் இரட்சகரை அறிகிறோம். பரிசுத்த ஆவியாருடைய ஒத்தாசையுடன் உம்மை ஆராதிக்கிறோம். தெய்வீக உன்னதரே, உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். பரலோகத்துள்ள சேனைகளோடு இணைந்து மது மகத்துள்ள நாமத்தை மேன்மைப்படுத்தி பாடி, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தரே, வானமும் பூமியும் மது மகிமையால் நிறைந்திருக்கிறது. உன்னதமானவரே, உமோடு தூய ஆவியோடும்
ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளுக்குரிய மகிழ்வுக்கு மன்னா, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சங்கீதம் 2:11. நான் சொல்ல என்னோடு கூட யாவரும் சேர்ந்து சொல்லும்படியாய் உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறோம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சங்கீதம் 2:11. Serve the Lord with fear and rejoice with trembling. Psalm chapter 2 verse 11. Serve the Lord with fear and rejoice with trembling. Psalm chapter 2 verse 11. மகிழ்விக்கும் மன்னா, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சங்கீதம் 2:11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சங்கீதம் 2:11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சங்கீதம் 2:11. Serve the Lord with fear and rejoice with trembling. Psalms 2:11. Serve the Lord with fear and rejoice with trembling. Psalms 2:11. Serve the Lord with fear and rejoice with trembling. Psalms 2:11. Serve the Lord with fear and rejoice with trembling. Psalms chapter 2 verse 11. மகிழ்விக்கும் மன்னா, serve the Lord with fear and rejoice with temporarily. Psalms 2:11. நன்றி. மகிழ்விக்கும் மன்னா, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சங்கீதம் 2:11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சங்கீதம் 2:11. இந்த வாரத்துக்குரிய மகிழ்விக்கும் மன்னா, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். Serve the Lord with fear and rejoice with trembling. Psalm 2:11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சங்கீதம் 2:11. Serve the Lord with fear and rejoice with trembling. Psalm 2:11. Thank you. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சங்கீதம் 2:11. மகிழ்விக்கும் மன்னா, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள்.
சங்கீதம் 2:11 துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். சங்கீதம் 2:11 பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சங்கீதம் 2:11 மகிழ்விக்கும் மன்னா, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சங்கீதம் 2:11 மகிழ்விக்கும் மன்னா, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சங்கீதம் 2:11 Serve the Lord with fear and rejoice with trembling. Psalm 2:11 என்ன சொல்லி பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சங்கீதம் 2:11 மகிழ்விக்கும் மன்னா, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சங்கீதம் 2:11 சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய பொதுவான அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளியேற பெற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துவதிலே ஆயராக மகிழ்ச்சி அடைகிறேன். 5 மாதங்களை கழிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். 1ஆம் தேதி 6ஆம் மாதம் அன்று காலை அதிகாலை ஜெபவேளை நமக்கு காணொளி காட்சி மூலமாக வழக்கம் போல ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அதில் பங்கு பெற்று புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தும்படி உங்களை அன்போடு நினைவூட்டுகிறேன். கடந்த வாரத்திலே நாம் அறிவிக்கப்பட்டவண்ணமாக கொரோனா காலத்திலே நிதி உதவியும் பொருளுதவியும் நாம் செய்வதற்கு அறிவிப்பை கொடுத்தோம். அறிவிப்பை கேட்டு அநேகர் நீங்கள் கொடுக்க முன்வந்திருக்கிறீர்கள். உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இடைப்பட்ட நாட்களிலே ஒரு 7 குடும்பங்களுக்கு நாம் பொருளுதவியும் பொருளாதார உதவியும் செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். பெற்றுக்கொண்ட குடும்பங்கள் மிகுந்த நன்றி உணர்வோடு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தையும் கொடுத்த திருச்சபையின் மக்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டார்கள். எனவே ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொன்னது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருந்து வருகிற நாட்களிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வரப்போகிற நாட்களிலே இந்த அடைக்கப்பட்ட காலங்களிலும் தேவை உள்ள மக்களுக்கு நம்முடைய உதவிக்கரங்களை நீட்ட கர்த்தர் நம்முடைய திருச்சபையை வழிநடத்துவாராக. வருகிற நாட்களிலே பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவருடைய பெயர்களை வாசிக்க நாம் கேட்போம். 30ஆம் தேதி திரு மோசஸ் தனசேகரன், மிஸ்டர் ஜாஷ்வா கிங் பொரின், மாஸ்டர் இத்தியல் கிறிஸ்டன் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாட இருக்கிறார்கள். 31ஆம் தேதி மிஸ்டர் ரெவரண்ட் ஜோ டேனியல், மிஸ்டர் அருள் விவின் போஸ், மிஸ்ஸஸ் லிஸ் நவீன், ஸ்வீட்டி ஏஞ்சலின் இவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாட இருக்கிறார்கள். 1ஆம் தேதி மாஸ்டர் சாம்சன், மிஸ் ஜேனட் பிரியதர்ஷினி, மிஸ்ஸஸ் புனிதா, மிஸ்ஸஸ் ராணி, மிஸ்ஸஸ் ஜான் புருஷோத்தமன், மிஸ்ஸஸ் இந்திரா தேவி, மிஸ்ஸஸ் பூர்ணிமா கண்ணன் இவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாட இருக்கிறார்கள். 2ஆம் தேதி மிஸ்ஸஸ் கிரேஸ் டேவிட் ஜான், மிஸ்ஸஸ் சில்ஃபா தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி இருக்கிறார்கள். 3ஆம் தேதி மிஸ்டர் பாலா என்ற காலிப்பும், 4ஆம் தேதி மிஸ்டர் ஜெயராமனும் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாட இருக்கிறார்கள். 5ஆம் தேதி வின்சி சலோமி, மிஸ்ஸஸ் ஹெப்சிபா மார்கரெட், மிஸ்டர் ஜெகநாதன், மிஸ்ஸஸ் செல்வி ஜெயக்குமார் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாட இருக்கிறார்கள். பிறந்தநாளை கொண்டாடுகிற அருமை பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.
திருமண நாளை நினைவு கூறுகிற அன்பு தம்பதியுடைய பெயர்களை வாசிக்க நாம் கேட்போம். 30ஆம் தேதி திரு சங்கர் கணேஷ் ஜானி, மிஸ்ஸஸ் ஷாம்லி ஜானி தம்பதியினர் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூற இருக்கிறார்கள். 31ஆம் தேதி திரு பால் ஜோசப் குமார், திருமதி ரஜிலா கிறிஸ்டிபாய் ஜோசப் குமார் தம்பதியினர் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூற இருக்கிறார்கள். 2ஆம் தேதி மிஸ்டர் பி ஜான், திருமதி ஜெலின் ஜான் தம்பதியினரும், 3ஆம் தேதி திரு ரவி, திருமதி ஹெலன் மார்கரெட் தம்பதியினரும், 4ஆம் தேதி திரு சாலமோன், திருமதி லீதியால் சாலமோன் தம்பதியினரும் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூற இருக்கிறார்கள் என்பதை சபைக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்ததாமே திருமண நாளை நினைவு கூறுகிற அன்பு தம்பதிகளை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. திருமண அறிக்கையை வாசிக்க நாம் கேட்போம். நமது சபையை சார்ந்த திரு டேவிட் ஜான், திருமதி கிரேசி அவர்களது மகள் செல்வி சுகந்தி செல்வ சரோஜாவிற்கும், திரு மைக்கேல், திருமதி லீலா அவரது மகனும் நமது சபையை சார்ந்தவருமான செல்வன் எம் பிரிட்டோவிற்கும் கடவுளின் அருளாலும் பெற்றோரின் முயற்சினாலும் திருமணம் நடைபெற ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சபைக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கான முதலாம் அறிக்கை ஆகும். இவர்களை திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான தடை முகாந்திரங்கள் ஏதேனும் இருக்குமானால் அதை எழுத்து வடிவிலே சபை குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். பிறந்த நாள், திருமண நாள், திருமண அறிக்கை வாசிக்கின்ற பிள்ளைகளுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற அன்பு பிள்ளைகளையும், வரப்போகிற நாட்களிலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூற இருக்கிற அருமை பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்ததாமே திருமண வாழ்வை காண்கிற இருக்கிற அருமையான பிள்ளைகளையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையின் கரம் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி வெளியிடுத்தபடியாய் நாங்கள் செபிக்கிறோம். இதோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள் என்று சொன்னது போல, ஆண்டவரே, புதிய ஆண்டிலே காலெடுத்து வைக்கிற போகிற அருமை பிள்ளைகளையும் அருமை தம்பதியினர்களும் உம்முடைய புதுபலத்தால் நீர் ஆசீர்வதித்து இடைக்கட்டும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உள்ளத்தின் வாஞ்சையை நிறைவாக்கி கர்த்தரைக்கு சாட்சியாக எடுத்து அவர்களை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தருடைய வல்லமையின் கரத்திற்குள்ளாக சபையின் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். எடுத்து உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. அன்பான தகப்பனே, குறிப்பாக திருமண வாழ்க்கைக்காக தங்களை ஆயத்தப்படுத்துகிற அன்பு பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இணைக்கப்பட இருக்கிற பிள்ளைகளையும் இணைக்கப்பட இருக்கிற அன்பு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து திருமண வாழ்வின் எல்லா தேவைகளையும் நீ சந்தித்து, ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க அவர்கள் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமென். அஞ்சலி அறிவிப்பு. அன்பானவர்களே, கடந்த நாட்களிலே நாம் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டவனமாக நம்முடைய திருச்சபையின் மூப்பர் திரு சிற்றரசு அவர்களும் அவருடைய மகன் பிரின்ஸ் பால் சிங் அவர்களும் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை சபைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல நம்முடைய திருச்சபையிலே புதிய அங்கத்தினராய் இருந்த சகோதரர் எட்வின் அவருடைய மகன் சிஜு அவர்களும் கர்த்தருக்குள் தன்னுடைய வாலிப பிராயத்திலே நித்திரையடைந்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். துயரத்தில் இருக்கிற இந்த குடும்பத்திற்கு கர்த்தர் ஆறுதலை தரும்படியாக அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வண்ணமாக நாம் இருக்கும் இடத்திலே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி அந்த குடும்பத்துடைய ஆறுதலுக்காக ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, மனிதனுடைய வாழ்க்கையை புகையைப் போலவும் குமிழியைப் போலவும் கடந்து போகிறது சுவாமி. காலையிலே பூத்து மாலையிலே உதிர்வது போல எங்களை விட்டு உதிர்ந்து போகிறார்கள். ஆண்டவரே, துயரத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவன் தாமே ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் அருளி செய்யும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் தனக்கு அன்பான கணவரை இழந்து தவிக்கிற அருமையான குடும்பத்தையும், தன்னுடைய அன்பு மகனை இழந்து தவிக்கிற அந்த பெற்றோர்களையும் ஆற்றி திட்டும்படியாய் செபிக்கிறோம்.
உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும் தைரியத்தையும் வரப்போகிற நாட்களில் அந்த குடும்பத்திற்கு தந்து அன்பு தந்தை இழந்து தவிக்கிற அருமையான பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரம் இந்த குடும்பங்களை தாங்கட்டும். திருச்சபையாக நாங்கள் உடைய பாதத்தில் காத்து நிற்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தர் நல்லவர். எங்களை இம்மட்டிலும் காத்து தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சபை குடும்பத்தாரையும் ஊழியக்கார பிள்ளைகளுடைய குடும்பத்தாரையும் தேவரே உடைய தயவுள்ள இரக்கத்தினாலே நீ காத்து வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தை எங்களோடு கூட பேசட்டும் தகப்பனே. இந்த வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதான எல்லா அந்தகார கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பெரிதான மகத்துவம் உள்ள நாமத்தினாலே திருச்சபை மக்களுக்கு என் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். கர்த்தர் வெறுமையும் ஒழுங்கின்மையுமான பூமிய முதல்ல சீர்படுத்தல, அவர் ஆழத்தையும் சீர்படுத்தவில்லை. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்த தண்ணீரையும் அவர் சீர்படுத்தவில்லை. தேவன் முதலில் சரி செய்தது இருள், ஆழத்தின் மேல் இருந்த இருள். தேவனாகிய கர்த்தர் இருளை சீர்படுத்துவதற்கு வெளிச்சத்தை உண்டாக்கினார். எரேமியா 10வது அதிகாரம் 12வது வசனம், எரேமியா 51:15 வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, அவரே பூமியை தம்முடைய வல்லமையினாலே உண்டாக்கி பூச்சக்கரத்தை ஞானத்தினாலே படைத்து வானத்தை அறிவினாலே, இன்னொரு இடத்துல பேரறிவினாலே அவர் விரித்தார் என்று சொல்லி, கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவன் தம்முடைய ஞானம், புத்தி, அறிவு இவைகளை கொண்டு தமது ரூபத்தின்படி தமது சாயலின்படி படைத்த ஆதாமுக்காக முதலாவது அவர் இருளை நீக்கி வெளிச்சத்தை உண்டாக்கினார். எந்த ஆதாமுக்காக இந்த இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வந்தாரோ அந்த ஆதாம் கீழ்ப்படியாமையினாலும் மீறுதலினாலும் தேவன் படைத்த அனைத்து சிருஷ்டிப்புகளையும் இருளுக்குள்ள கொண்டு வந்துட்டார். சங்கீதம் 146:6 சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ரோமர் 5:17 ஒருவனுடைய மீறுதலினாலே எல்லாரையும் மரணம் ஆண்டு கொண்டது. மாத்திரமல்ல, எல்லோரும் மரண திசையிலே குடியிருக்கும்படி, மரண தேசத்திலே குடியிருக்கும்படி. இதுதான் வேதத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரத்திலும் ஏசாயா 9வது அதிகாரத்திலும் மரண இருள் என்றும் மரண தேசம் என்றும் வேதம் குறிப்பிட்டு சொல்லுகிறது. அவனுடைய கீழ்ப்படியாமை, அவனுடைய மீறுதல் மரண இருளிலே நம்ம எல்லாரையும் குடியிருக்கும்படி செய்தது. ஏன்னா மத்தேயு 4:15 இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் திசையில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. சாத்தானால வஞ்சிக்கப்பட்ட ஆதாமின் நிமித்தம் மனுக்குலத்தில் பிரவேசித்த மரண இருள் மனுஷனில் இருந்த தேவனுடைய சாயலையும் தேவனுடைய ரூபத்தையும் மறைய பிடித்து. ரொம்ப வேதனையான விஷயங்கள்.
தேவன் தன்னுடைய சாயலிலே தன்னுடைய ரூபத்திலே உருவாக்கினார். அவருடைய மொத்த சாயலும் மொத்த ரூபமும் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை, ஒரு மனுஷனுடைய மீறுதல் அப்படியே முழுமையாய் மனுஷனிடத்திலிருந்து மறைந்து கரைந்து அவனை விட்டு வெளியே போயிடுச்சு. அதான் வேதம் சொல்லுது. இந்த மரண இருள் ஒவ்வொரு மனுஷனையும் என்ன தெரியுமா செஞ்சது? யோபு 18:18 பாத்தீங்கன்னா வெளிச்சத்திலிருந்து அவனை இருளிலே துரத்தி விடப்பட்டான். யோபு 12:25 வேதம் சொல்லுகிறது, வெளிச்சமற்ற இருளிலே தடவி திரிய பண்ணிற்று. யோபு 15:25 சொல்லுகிறது, இருளில் இருந்து திரும்பி வரும் நம்பிக்கையை அற்று போக பண்ணிற்று. யோபு 24:17 சொல்லுகிறது, மரண இருளின் பயங்கரத்தோடு பழகி கொண்டான். எவ்வளவு ஒரு மோசமான மனுஷனுடைய நிலைமையை பாருங்கள். அவன் இருளிலே துரத்தி விடப்பட்டான், இருளிலே தடவி திரிந்து கொண்டிருந்தான், இருளில் இருந்து திரும்பி வருவதற்கு நம்பிக்கை எழுந்து போயிருந்தான். எல்லாத்துக்கும் மேல இருளிலே, அந்த பயங்கரமான இருளிலே பழகி கொண்டான் என்று. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 143:3 சத்ருவானவன், பிசாசானவன் ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து அவனுடைய பிராணனை தரையோட நசுக்கி மரித்தவர்களைப் போல இருளில் இருக்க பண்ணுகிறான். இதுதான் இன்றைய காலகட்டத்தில் மனுஷனுடைய ஒவ்வொருத்தருடைய நிலைமை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாதவருடைய நிலைமை இதுதான். அவருடைய ஆத்மா பிசாசானால் தொடர்ந்து பிடிக்கப்பட்டிருக்கிறது. அது தரையோட நசுக்கி அவனுடைய பிராணனானது நசுக்கி போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் மரித்தவர்களைப் போல இருளிலே இருக்க பண்ணி வாழ்வதற்கு பழகி கொண்டிருக்கிறார்கள். இப்படி மரண இருளினுடைய பிடியில் இருக்கிற மனுக்குலத்தை கர்த்தர் விடுவிக்கும்படியாய் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்மில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கவும் இந்த அன்பான நல்ல தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவை பாவ நிவாரண பலியாய், குற்ற நிவாரண பலியாய் முன்குறித்து நமக்காக ஒப்புக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபையும், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் இப்படிதான் சொல்றது, அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் பூமிக்கு வந்தார். நாம் எல்லார் மேலும் கிருபை மேல கிருபை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கொலோசியர் 1:13 வேதத்துல வாசிக்கிறோம், இருளின் அந்தகாரத்தில் நின்று நம்மளை விடுதலையாக்கி அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவாகிய தேவனை நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஸ்தோத்தரிக்க வேண்டும். இப்படியாய் கர்த்தர் முதல்ல உலகத்துல இருந்த இருளை போக்கினார், இருளை போக்குவதற்கு வெளிச்சத்தை உண்டாக்கினார். முதலிலே உலகத்திலே காணப்பட்டது இருள். அவர் முதலிலே செய்த காரியம் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வந்தார். இரண்டாவதாக மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாய் மரண இருள் உலகத்திலே பிரவேசித்ததும் இரண்டாவது முறையாக தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை கொண்டு மரண இருளை, பாவ இருளை போக்குவதற்கு அவரே இந்த பூமிக்கு ஒளியாய் வந்தார். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திலே வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள்? அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். எபேசியர் 5:8 ஒரு காலத்துல நாம் அந்தகாரத்துல இருந்தோம். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும்படி ஆவியானவர் நம்மளை ஒவ்வொருவரையும் எச்சரிக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? மத்தேயு 8:12 புறம்பான இருள் ஒன்று இருக்கு.
புறம்பான இருள். இந்த இருளுக்குள்ள யார் தெரியுமா போறா? ராஜ்யத்தின் புத்திரர். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படும் சூழ்நிலையிலே நாம இருக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு இயேசு கிறிஸ்து மரண இருளை போக்கிக் கொடுத்தார். அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் நம்ம இன்னைக்கு பரிசுத்த சந்ததியாய் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ராஜ்யத்தின் புத்திரர் எதற்காக புறம்பான இருளிலே காணப்பட வேண்டும்? தீத்து 3:3 வேதம் சொல்லுது, முற்காலத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நாம் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துக்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த குணாதிசயம் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்காத கட்டாயமா பார்க்கணும், அனுதினமும் பார்க்கணும். ஐடென்டிஃபை யுவர் ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ். புறம்பான இருளுக்குள்ள நம்ம போகாம இருக்கணும்னு சொன்ன I have to identify my spiritual darkness. எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவிக்குரிய இருள் எந்த விதத்திலே நான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறேன்? எவ்விதமாய் ஆவியானவருக்கு முன்பாக இருளின் மேல் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்மத்திலே அசைவாடிக் கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிறதான அந்த இருள், நமக்குள்ளே இருக்கிறதான அந்த ஆவிக்குரிய இருள் நம்ம சரி செய்யலன்னு சொன்னா, யோபுக்கு எழுதின புஸ்தகத்துல 20வது அதிகாரம் 23 27 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா தேவனுடைய உக்கிர கோபம் வருமா. தப்பி ஓடினாலும் அது நம்ம மேல பாயும். ஒளிந்து கொள்ளும் இடத்திலும் காரியம் இருக்கும். வானங்கள் என் அக்கிரமத்தையும் வெளிப்படுத்தி பூமி எனக்கு விரோதமாய் எழும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் நமக்குள்ள இருக்கக்கூடிய இருள், ஆவிக்குரிய இருள் என்னன்னு நமக்கு தான் தெரியும். ஆண்டவரே எனக்கு உணர்த்துங்கப்பா, எனக்காய் நீர் அந்த பூமியை உருவாக்குவதற்கு முன்பாக, சீர்படுத்துவதற்கு முன்பாக நீர் அன்று காணப்பட்ட அந்த இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வந்தீர். ஆனா ஒரு மனுஷனுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாய் இந்த பூமிக்குள்ளே மரண இருள் வந்த போது இயேசு கிறிஸ்துவை கொண்டு எனக்காக, எங்களுக்காக மரணத்தை ஒவ்வொருவருக்காகவும் ருசி பார்த்து மரண இருளில் இருந்து அந்த காரிலிருந்து எங்களை நம்மளை விடுவித்திருக்கிறேன். இன்றைக்கு நமக்குள்ள காணப்படுகிறதான அந்த ஆவிக்குரிய அந்தகாரத்தின் இருள், இதுல இருந்து நம்ம வெளியே வரணும். ஏன்னா ஏசியா 9:2 இதுதான் வேதம் சொல்றது. திரும்பவும், அதாவது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல், இன்னைக்கு நம்ம தேசம் மரண இருளுக்கு மத்தியில் குடியிருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய பல தேசங்கள் பாவத்தின் மொத்தமா யோபு 20வது அதிகாரத்தில் வாசித்தது போல, வானங்கள் என் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி எனக்கு விரோதமாய் எழும்பும். வேதத்தில் இருந்து, வார்த்தையில் இருந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நியாயாதிபதியாய் வரும்பொழுது அவர் வாயிலிருந்து பட்டயம், வார்த்தையாகிய பட்டயம் வந்து வெளிப்பட்டு நம்மளை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக இந்த மரண இருளின் தேசத்துல இன்னைக்கு சூழ்ந்து கொண்டு வேதனையோடு, அலறலோடு, மோளத்தோடு, பயத்தோடு உட்கார்ந்து இருக்கிற நாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய இருள் என்னன்னு பார்த்து தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டு அதை அறிக்கை செய்து, இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளும், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் மரண இருளின் தேசத்தில் இருந்து நம்மளை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். இல்லை என்றால் இந்த வேதனை நீண்டு கொண்டே போகும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மரண இருளின் தேசத்துல ஒரு மாற்றம் வேண்டும் என்றால், வெளிச்சம் உதிக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால், நம்ம ஒவ்வொருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த
அந்த முற்காலத்திலே காணப்பட்ட பாவக்கிரியைகள், சாத்தானுடைய சாயல், சாத்தானுடைய ரூபம், பிசாசுடைய சிந்தனை எந்த இடத்திலே, எந்த ஓரத்திலே, என் ஆவியிலே, என் ஆத்மாவிலே, என் சரீரத்திலே ஒட்டிக்கொண்டே இருக்கிறது என்பதை நாம யோசித்து ஆண்டவருடைய ஒப்புரவாகி அதை விட்டு விடுகிறவர்களாய், அறிக்கை செய்கிறவர்களாய், மனம் திரும்புகிறவர்களாய் காணப்படும் பொழுது நம் தேசம் சேமத்தினாலே வெளிச்சத்திலே நிறைந்த ஒரு தேசமாய், ஒரு ஆவிக்குரிய ஒரு தேசமாய் மாறும். நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மேலே ஏன்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அவரிடத்திலிருந்து சகாயம் அவருடைய நாமத்தினாலே வரும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அவருடைய நாமத்தினாலே நமக்கு சகாயம் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றுதான். கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதரனை, சகோதரிகள், எங்கே ஒழித்துக் கொள்ளப் போகிறீர்கள்? எங்கே உங்களை மறைத்துக் கொள்ளப் போகிறீர்கள்? எங்கே ஓடி ஒளியப் போகிறீர்கள்? எந்த விதத்திலே நம்ம வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாய் வாழ்ந்து கொண்டு எவ்வளவு காலம் வாழ்ந்து கொண்டு இருக்க போகிறோம்? எவ்வளவு காலம் நம்மளை மறைத்துக் கொண்டு வாழப் போகிறோம்? ஆண்டவருக்கு முன்பாக மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியாது. ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தினவர்களாய், நம்மளை ஆராய்ந்து பார்த்தவர்களாய், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இருண்ட பிரதேசம், ஆவிக்குரிய வாழ்க்கையை இருட்டுப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை உணர்ந்தவர்களாய், அறிக்கையிட்டவர்களாய், மனம் திரும்பினவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக மனதை தாழ்த்துவோம். தேவன் தேசத்தையும், உங்கள் குடும்பத்தையும், உங்களுடைய திருச்சபையும் இந்த மரண இருளின் தேசத்திலிருந்து நிச்சயமாய் விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த பூமியிலே நீ முதலாவது வெளிச்சத்தை கொண்டு வந்து இருளை நீக்கி பாவம் உலகத்திலே பிரவேசித்தது நிமித்தமாக மரண இருள் எங்களை ஆண்டு கொண்டது ஐயா. உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் நிமித்தமாய், அவர் மூலமாய் ஆண்டவரே, அவர் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்து மரண பயத்திலே, மரண அடிமைத்தனத்திலே இருந்த எங்களை, மரண இருளின் தேசத்திலிருந்து மரண இருளில் குடியிருந்த எங்களை விடுவித்த தெய்வத்தாய் ஸ்தோத்திரம். ஆனாலும் நாங்கள் இன்றைக்கு புறம்பான இருளிலே தள்ளப்பட்டு விடாதபடிக்கு எங்களுக்குள்ளே காணப்படுகிறதான வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டிய நாங்கள் இருளிலும் அந்த காலத்திலும் முற்காலத்திலே இருந்த செய்திகளின்படி சாத்தானுடைய கிரியைகளை சுமந்து கொண்டு தெரிகிற எங்களை ஒரு விசை கூட உணர்த்தி அழுவீராக. பரிசுத்த ஆவியானவரை எங்களோடு கூட பேசுவீராக. எங்களை உணர்த்துங்க அப்பா, எங்களை உணர்த்துங்க. எங்களை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்கப்பா, எங்களை சீர்படுத்துங்கப்பா, எங்களை நிற்க வைங்க ஆண்டவரே. ஒரு மனுஷனும் நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு, உங்களுடைய கரத்தில் இருக்கிற அந்த ஆத்துமாக்கள் பறிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு என் தேவனே, ஒவ்வொருவருக்காகவும் நீர் இரக்கம் உள்ளவராய் மன்னித்து உணர்த்தி பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி வைத்திருக்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபம் என கடவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த 5ஆம் மாதத்தின் கடைசி நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடைக்கப்பட்ட காலங்களிலும் கர்த்தர் எங்களுக்கு அனுகூலமான துணையாயிருந்து எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதங்களில் ஆண்டவரே, எங்கள் திருச்சபையிலே தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே, இருளில் இருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை நீர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் தேவனுடைய செய்தியை கேட்டவனமாக, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னது போல, அன்பு தகப்பனே, மீகா தீர்க்கதரிசி சொல்வது போல, நான் இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து துயரத்திலே ஆழ்ந்து இருளின் அனுபவத்திற்குள்ளாய் கடந்து செல்கிற பிள்ளைகளுக்கு
என் அன்பின் தகப்பன், நீர் வெளிச்சமாயிருந்து வழிநடத்தி வருவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்ததாமே அவர்களை பலப்படுத்தி அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய் செபிக்கிறோம். இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்களுடைய திருச்சபைகளிலும் எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே தமிழகத்தில் நடைபெறாதபடிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். இந்த அடைக்கப்பட்ட காலங்களிலே ஆண்டவரே கொரோனாவின் தொற்றுகள் பாதிப்புகள் குறைய நிற்கிருபை தாரும். அநேக மக்கள் சேமமடைய கிருபை தாரும். அரசாங்கம் இதற்காக எடுத்துக்கொள்கிற எல்லா சிறப்பு முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஒரு விசை கர்த்தர் மனமிறங்கி இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவரே எங்களை பூரண விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் காண்கிற புதிய மாதம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை தாரும். ஆண்டவரே, வருஷத்தின் அரை ஆண்டை நாங்கள் காண்கிற ஒரு கிருபையை எங்களுக்கு நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய தயவானது எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எங்கள் திருச்சபையையும் எங்கள் தேசத்தையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் வழிநடத்துவீராக. கர்த்தர்தாமே பாதுகாவலின் அரணாயிருந்து எங்களை பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் இருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகலவால் மறவாதே. ஆமேன். ஆறாவது நிறைவாக நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து பின்வரும் பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை என் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை என் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. 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 கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.